ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ணா மல்லிகை முல்லிகை கோங்கி இருவாச்சி என்று சொல்லக்கூடிய சரி வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் உங்கள் பாதத்தை கழுவி பட்டாடையால் துடைத்து தேவியாகப்பட்டவள் திருவடியை பணிந்தேன் மன்னா. தேவி கட்டிய கணவனை கல்லானால கணவன் உள்ளானாலும் புருஷன் என்று என்னுடைய திருவடி பாதார திவ்ய கமலங்களுக்கு 1000 கோடி மலர்களை பறித்து வந்து பாதார வந்தங்களை பணிந்தபடியால் இந்த பரந்த பூ உலகத்திலே என்றுமே தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பான் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். அப்படி இருந்தாலும் அரண்மனையில் இருந்த என்னை அது சீக்கிரமாக அழைத்த காரணம் என்ன தேவி? அந்த புறத்திலே அரண்மனையிலே 1000 தாதிமார்களோடு விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அது சீக்கிரமாக வரவழைத்தனே. என்ன காரணம் தெரியுமா? எப்படி என்றால் தினமும் இந்த உலகத்திற்கெல்லாம் சென்று அனைத்து மக்களையும், அதாவது யார் ஆணவத்தில் ஆடுகிறார்களோ, அகந்தை கொள்கிறார்களோ அனைவற்ற பெயர்களையும் அழிக்கக்கூடிய தெய்வம் நான். அப்படி அனைத்து மக்களையும் அடிக்கி ஒடுக்கி அழித்து எனக்கு அப்படியே ரொம்ப எனக்கெல்லாம் உடல் சோர்வா இருக்குது. அதனால தினமும் இப்படியே அனைத்து மக்களையும் அடித்து சித்திர அடக்கி ஒடிக்கிறதுக்கு போனா கொண்டாட்டி என்னைக்கு அடக்கி ஒடுக்கிறது? பொட்டியார இவ்வளவு நாள மறுபடியும் என் மனதிலே ஒரு ஆசை. இன்றைய தினம் பஞ்சானமத்தில இருவரும் படுத்து உறங்க வேண்டும், கட்டளிலே சேர்ந்து உறங்க வேண்டும். இன்னைக்கு உன் மீது எனக்கு ஒரு ஆசை. இன்னைக்குதான் அண்ணனுக்கு நினைப்பு வந்துருக்கு. இன்னைக்குதான் என் புருஷனுக்கு அக்கறை வந்திருக்கு. நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து ஒன்னா 2 பேரும் நீங்க பொண்டாட்டியும் சேர்ந்து அதுரா நானும் என் புருஷனும் சரியா நானும் என் பொண்டாட்டியும் என்னை நடுவில் வச்சுக்கிட்டா. டேய் நீ சீக்கிரம் பஞ்சனைக்கு ஏற்பாடு பண்றா. டேய் சாக்கு பையா சுவாமி அப்படியா? நாளைக்கு கூத்துக்காரும் இல்ல. சரி பத்திரமா வச்சிருக்கே. எவன் போன போட்டு வர சொல்றது யாரு பண்றது? படிச்சாங்க எங்க அதுக்குள்ள கை மாறிக்கிட்டாலும் யாரு படுத்தா பாட்டு வேடிக்கைனாச்சு பாக்குறேன். வேடிக்கை பாக்குறியா? தேவி நீ படு. நானும் கடைச்சீட்டுல அதுதான் வண்டியாவனு பாடு. டேய் என்னடா குறுக்குறுன்னு பாக்குற? நீங்களும் கடவுளிச்சாங்க. டேய் தூக்கம் வர மாட்டேங்குதுடா. டேய் தண்ணி மாத்திரை போடு. நீ பாக்காதடா. என்னடா பண்ற? குமிச்சிட்டு பாக்குறேன். நீ போய் வெளியில நின்னுக்கோ. யாரோ வர்றாங்களா இல்லையானு பாத்து சொல்லு. சிவத்து இல்லாதவள பாடு. டேய் நீ பாக்கவே வேண்டாம், நீ போ. டேய் நீ வேலையை விட்டு போ. வேலையை விட்டு போ. நான் விடுறேன். டேய் என்னத்த வேலை விட்டுட்டு போறேன்? டேய் நீ செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு போடா. அப்படி சொல்ல திடீர்னு வேலை விட்டு போட்டு விடுறேன். மாதவா தாராவா இருப்பார், போய் பார்க்கலாம். நானும் ஆமா இங்க வா. எனக்கு அத்தான உசிர் இன்னைக்கு. நான் படுத்துட்டு இருக்கல, வேணும்னே நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம தாத்தா தாத்தான்னு கத்த உனக்கு எல்லாம் அறிவில்ல. அப்படியா? நானும் என் மனைவியை இருவரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது என்னுடைய பஞ்சானைக்குள்ள வந்தது யாரு? நாராயணா நாராயணா. பேரனாகப்பட்ட நாரதன் குரல் கேட்கிறது. அவன்தான். நாராயணா நாராயணா. அபச்சாரம் அபச்சாரம். கண்ணே பேராண்டி
தாத்தா பேராண்டி ஐயோ என் பேரன் வந்திருக்கா இங்க வாடி என் பேரனுக்கு பால் எடுத்துருவா பழம் எடுத்துருவாடி ஐயோ என் பேரன் வந்திருக்காண்டி பால் பூனை நக்கி பிடிச்சடி பழம் நீத்து புட்டா மகனே வந்திருக்கிற இங்க வாங்கடா சரி என் பேராண்டி பாரு எப்படி எல்லாம் இழைச்சு போயிட்டான் கண்ணு சாப்பிட்டே இல்லை எப்படி இழைச்சு போயிட்ட கொஞ்சம் விஷம் விஷமா ஆமா கம்பெனி ஆமா நீங்க எதுவும் பாக்கல இல்ல தாத்தா பாட்டி நீங்களும் கட்டி பிடிச்சு படுத்துதீங்களா அதுதான் பார்த்து வேற ஆமா ஏதாத்தா பாட்டி நானும் கட்டி பிடிச்சு படுத்துட்டு தானே பார்த்தேன் ஆமா எனக்கு தாத்தனுக்கு ஒரே தலைவலி அதனால பாட்டி பக்கத்துல படுத்திருந்தேன் பாட்டி தைலம் தேய்ச்சு விட்டா வேற ஒண்ணும் பாக்கல இல்ல நீ தாத்தா பாட்டி நீயும் காலோட கால் பண்ணி கட்டி அழைத்து உதவி வைத்து மொத்தம் கொடுத்தீங்களா இங்க வா சரி பார்த்ததெல்லாம் பார்த்துட்ட இனிமேல உங்ககிட்ட மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல இங்க பார்த்தத எங்கேயும் போய் சொல்லக்கூடாது தாத்தா உனக்கு என்ன வேணும் நான் ஒரு சைடு சொல்ல மாட்டேன் இந்த தெய்வத்தில் இருக்கிறாங்க தேவை அங்க எல்லாத்துக்கும் போறேன் ஆமா என்ன சொல்ற தேவை எல்லாத்தையும் தெரிஞ்சு தரேன் எங்க போய் சொல்ற தேவை தாத்தா ஒரு தாத்தனு கூட பார்க்காம ஒரு தாத்தனோட சமாச்சாரத்தை இந்த உலக 33 கோடி தேவர்கள் இடத்துலயும் போய் சொல்லுன்னு சொல்றையே எங்கடா போய் சொல்லுவ எங்க போய் சொல்லுவ சாமி போய் சொல்லு எங்க வாடா டேய் தாத்தா தான் உன்னை அடிச்சுட்டாரு நான் உன்னை அடிக்க மாட்டேன் சாமி வாடா கண்ணு தாத்தா தான் ஒன்றாங்க அடிச்சு காலில் மறிக்கிறேன் வாடா சாமி ஏங்க இருங்க அவன் போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க நீ என்ன அவன் புடிச்சு நாள் வாங்காம நீ அவன் கொஞ்சிட்டு இருக்கிறியா இருங்க பேரங்கிட்ட நான் எடுத்து சொன்னா கேட்டுருவா போய் சொல்லுவியா அடே கண்ணா டேய் வா சாமி ஏய் கண்ணாவா ஐயோ ஓவுதா என்ன பண்ண ஐயோ ஓவுதா ஓவுதா என்ன பண்ற பாத்த சொல்லுவியா தாத்தா புது மேல அடிச்சு போடுங்க வா சொல்லுவியா உள்ள வந்ததே தப்பு வா 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 ஒரு மணிக்கோட ஓடி போச்சு இங்க பார்த்தத போய் யாருன்னா சொல்லுவியா எந்திரி எந்திரி மேல போட்டுருவேன் டேய் எந்திரி சொல்லுவியாடா எந்தரா எந்தரா மேல ஏறி உட்காந்தா தாங்க மாட்டா எலும்பு உடைச்சு போயிரு நான் மேல ஏறி உட்காந்தா நீ தாங்க மாட்ட எந்திரி எந்திரி எந்தரா எந்திரி ஆமா அங்க பார்த்தத யாருக்குன்னா சொல்லுவியா சொல்ல மாட்டேல்ல டேய் அங்க ஓட போறாங்க டேய் சொல்லுவியா இந்த பையன் ஆமா எதுக்கு போயிட்டு சப்பாட்டு காலு குட்டு வந்துருக்கியா சப்போட்டுக்கு நல்லத்தோட வந்தாயே மிச்சமா அடிக்கிறான் ஒரு தாத்தன் இல்ல சப்போட்டா அடே கண்ணா டேய் கிளவா கிளவனா ஆமா தாத்தா டேய் அதாவது திருமுறை மகாமுனி என்று பறவை சரி தாத்தா என்ன அடிச்சுட்டீங்களா இன்னும் பேசுறா என்ன பயம் போகுது என்ன அடிச்சுட்டீங்களா ஆடி மாசம் காத்துல சரி எப்படி எச்சல பறக்குதோ அது போல உங்க மானத்தை பறக்குறேன் எங்கடா பறக்கும் தேவி ஏய் எப்படி கிருஷ்ணனும் லட்சுமியும் கட்டி பிடிச்சி படுத்துதான் சொல்லி தேவனத்துல போய் சொல்றேன் அப்ப பேசிக்கலாம் போயிட்டு வரேன் சுவாமி மன்னா இந்த தேவி அப்பயே சொல்லுவாங்க பத்தினி சாபமே பலிக்கல பரதேசி சாபம் எங்க பறிக்க போதும் வீட்டோட்டுக்கு போய் கலகத்தை மூட்ட கூடியவன் இவன் சாபம் நம்மள என்ன பண்ண போகுது இருந்தாலும் நம்ம நாட்டை தேடி யாரு வராங்க என்னன்னு பாக்கலாம் அரண்மனைக்கு போகலாம் அப்படி